வணக்கம். காலையில் எந்திரிச்சதுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி மேகங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. வெயில் நல்லா இருந்தது காலையில். உடனே வடகத்தை காய போட்டு சித்தியும் ஆத்தாவும் அதை அழுங்காமல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தாங்க எடுக்கணும். உருண்டையாக போட்டிருந்தா ஈஸியாக வந்திருக்கும். இவங்க வந்து தட்டையாக தட்டி போட்டுட்டாங்க. அதனால ரப்பர் மாதிரி பிடிச்சிக்கிச்சிங்க. இந்த வடகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ வடகம் தான். கஞ்சி வடகத்தில் வந்து நம்ம லைட்டாக கடைசியாக இறக்கும் போது வேப்பம்பூ போட்டு கிளறி இறக்கி இந்த மாதிரி செய்கிறதுங்க. வெயிலில் காய வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக 1 வருஷம் வரைக்கும் வருங்க. சில சமயம் 6 மாதத்துலேயே காணாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே பாதி வடகத்தை காணோம், சாப்பிட்டாச்சு. ஒரே நாளில் இவ்வளோ அழகான கிளைமேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா அது இன்றைக்கி தாங்க. காலையிலலாம் மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சத்தோட பயங்கர வெயிலாக இருந்தது. அப்படியே மத்தியானத்துக்கு மேலே கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இதமாக மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அந்த வெயிலோட ஹீட்டுமே ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சில பேர்த்துக்கு எதாவது காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுங்க. ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வீட்டு வேலையெல்லாம் என்னென்ன இருக்குது, இன்டோர் ஒர்க்ஸ் என்ன இருக்குது முடிச்சு வச்சிடலான்னு தோணும். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே கூட்டுற வேலை, துணி மடிக்கிற வேலை இதெல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். அந்த மழையோட சவுண்டுக்கும் அந்த கூலிங்க்கும் வேலை செய்யும்போது சலுப்பே தெரியாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நான் வந்து மழை பெய்கிறப்ப தான் செஞ்சிட்ருப்பேன். எப்போவுமே மழை பெஞ்சு முடிச்சோடனே அந்த போட்டிக்கோவை க்ளீன் பண்ணி விட்டுருவோமுங்க. பக்கத்துலேயே ரோடு இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டு மண் குப்பையெல்லாம் வரும். யூஸ்வலாக தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுங்க. ரொம்ப பெரிய போட்டிக்கோவாக இருக்கனால மழை பெஞ்சு முடிச்சோடனே அதை லைட்டாக அடிச்சு விட்டோம்னா அங்கே இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும். போட்டிக்கோவும் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு நல்ல திருப்தியான வேலையாக இருந்துச்சு அந்த அன்றைக்குங்க. அன்னி ஊர்லேருந்து வரப்போ இந்த கறிப்பழக்கா கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் முளைச்ச பக்கக்கன்று தான் கொடுத்து விட்டுருந்தோம். இந்த டைம் நம்ம மரம் கொஞ்சம் பட்டு போச்சுங்க. அதிகமாக பூச்சி தொல்லை இருந்ததுனால பாதி மரம் வந்து காஞ்சே போச்சு. அதனால எந்த காயுமே இல்லைங்க இந்த சீசனுக்கு. அன்னி வரும்போது ஒரு 3-4 காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே அப்பாவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி தர சொல்லிவிட்டு நான் பொடி பொடியாக பீசஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நம்மக்கிட்ட மரம் இருந்தப்போ காய் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. செய்யவே மாட்டோம். இதை யார் செஞ்சு சாப்பிட்றங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட காய் இல்லாத போது அதோட மகிமை வந்து நமக்கு தெரியுது. அன்னி கொண்டாந்து அடுத்த நாளே வந்து இது சில்லி போடணும்னு சொல்லி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 8 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டுங்க. அந்த காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த மழை பெஞ்சதுக்கும் இந்த சில்லிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை வச்சு முடிச்சிட்டோங்க. இங்கிலீஷில் இந்த காயோட பேர் வந்து பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து கறிப்பெல்லா. இதில் வந்து பிரியாணியும் செய்யலாம். இந்த காய் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த காயோட சீசன் தான். கேரளா சைட்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும். பொள்ளாச்சி நம்ம சைடுமே இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மரம் வந்து இடம் இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள். கறிப்பெல்லான்னு கேட்டிங்கன்னா நர்சரியில் கொடுப்பாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.